பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை, இயேசு ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கவே பிறந்தார். Jesus was born to save us from sin. இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் நாங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக இங்கே பிறந்து வந்தார் என்று சொல்லுகின்ற காரியத்தை குறித்து நான் கொஞ்சம் விவரமாக சொல்ல வாஞ்சைப்படுகின்றேன். மத்தேயு 1 அதிகாரம் 21 சொல்வது, அவள் என்று சொல்வது கன்னி மேரியாள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு பிறந்ததே எல்லாருடைய பாவங்களை நீக்குவதற்காக. அது மட்டுமல்ல, அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம் என்பதற்காக இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார். ஆகவேதான் பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே ஒரு வார்த்தை சொல்றது, பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் வந்தார். அந்த பரலோகத்தை விட்டுட்டு எங்களை ரட்சிச்சு திரும்பவும் எங்களை பரலோகத்திலே கொண்டு போய் நல்லபடியா வச்சிருக்கணும் என்றதற்காக தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். அருமையானவர்களே, ஆகவேதான் எப்படி அவர் பரிசுத்தவானாய் வந்தார் என்று சொல்லி வார்த்தை சொல்றது. லூக்கா 1 அதிகாரம் 35 சொல்றது, தேவ தூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிலடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆகவே அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இந்த உலகத்துக்கு அவர் வந்து தேவனுடைய பலம் அவர் மேல் விளங்கினது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவர் எப்படி இந்த பாவங்களை நீக்குகிறாராம்? யோவான் 1 அதிகாரம் 29 சொல்வது, யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி. ஆகவேதான் அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12 கூட சொல்கிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசுவை தவிர யாருமே இந்த உலகத்துக்கு வந்து எங்களை ரட்சிப்பதற்கு வரவில்லை. அவர் ஒருவரே பாவத்திலிருந்து விடுதலையாக்கி எங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றி தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் அவர் மாற்றுவதை பார்க்கிறோம். ஆகவே நான் வசனம் சொல்றது, ஏசாயா 53 அதிகாரம் 4-5 சொல்றது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் எண்ணினோம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. என் அருமையானவர்களே, ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார். இதை நாங்க பார்ப்போம் சொன்னா, விவரமாய் நாங்கள் பார்ப்போம் சொன்னார். பாருங்கள், ரோமர் 5 அதிகாரம் 19 தொடக்கம் 21 சொல்வது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. யார் கீழ்ப்படியாமல் போனது? ஆதாம். ஆதாம் மூலமாய் உண்டான சந்ததி பாவத்துக்குள்ளாக இருந்தது. திரும்ப வார்த்தை சொல்வது, ஒருவருடைய கீழ்ப்படினதினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இயேசு கீழ்ப்படிந்து அந்த பரலோகத்தை விட்டு இந்த பூமியிலே அவர் பிறந்து அவதரித்ததன் மூலமாய் பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் இந்த உலகத்துக்கு பிறந்தார். பிறந்தது மட்டுமல்ல, வசனம் சொல்றது, மேலும் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல
கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு எதுவாக ஆண்டு கொண்டது. பாவம் பெரிய இடத்துல நியாயப்பிரமாணம் வந்தது. ஆனா கிருபையினாலே இயேசு இந்த உலகத்திற்கு அவர் அவதரித்து பிறந்தார். ஆகவேதான் வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இஸ் a gift. ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்துக்கு வந்தால நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆகவேதான் பாருங்க, யோவான் 14:6 சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வர முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம் உங்கள் அருமையானவர்களே. ஆகவே இது எப்படி இந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது? இன்னைக்கு நாங்க கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கோம். ஆனா உண்மையாகவே உண்மையான ஆனந்தம் என்று சொன்னால் இயேசு எங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம் சொல்றது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவ ஆவி உள்ள வாசமா இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் மறுபடியும் பிறக்கன்னு சொல்லி சொல்றார். ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே நுழைய மாட்டான். இது எப்படி இந்த காரியம் நடக்கிறது? வசனம் சொல்வது யோவான் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே இந்த ஆவியினாலே பிறப்பது என்பது ஒரு காற்று அடிக்கல, நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம், உணரலாம், ஆனா பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் ஆவியினால பிறந்தவனும் இருக்கிறான். ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவியினால நிரப்பேக்கல, நீங்க அந்த உணர்வு அடையலாம், சந்தோஷத்தினால் நிரப்புவார். அமர்ந்த மெல்லிய சத்தம் உங்களுடைய காதுகளில் ஒலிக்கும். அது மட்டுமில்லை, அடுத்தது சொல்றார், ஜலத்தினால பிறக்க வேண்டும். ஜலம் என்று சொன்னா பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலான சொல்றார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகின்ற நீரூற்றாயிருக்கும் என்று சொல்றார். இந்த ஜலத்தினால் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஜீவ நீரூற்றினாலே நாங்கள் பிறக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்றது என் அருமையானவர்களே. அது மட்டுமல்ல, அவர் சொல்றார், எரேமியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஒன்று ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளில் உள்ள வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்குள்ளே தேடிக்கொண்டார்கள். ஆகவே இந்த ஜீவ நீரூற்றினாலே நிரம்ப வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரம்பும் போது நாங்கள் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்துக்கூடாக கடந்து செல்கிறோம். ஏனென்றால் வசனம் சொல்வது, இருதயத்திலே பரிசுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்களாம். இந்த இயேசுவை தரிசிக்கக்கூடிய ஒரு பெரிதான கிருபையை கூட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவர் தருவார் நடிமையானவர்களே. ஆகவேதான் வார்த்தை சொல்றது, ஏசியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை இன்றைய நாள் செய்ய போகிறார். ஆலோசனை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நல்வழியிலே அவர் நடத்த போகிறார். வல்லமுள்ள தெய்வம், அவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமையை கொடுத்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு வல்லமையை ஆண்டவருடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறார். என் அருமையானவர்களே, நித்திய பிதா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்றது, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து உங்களுக்கு வேண்டிய தேவைகளை, சங்கீதம் 138 சொல்றது, கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நித்திய பிதாவாக உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வர போகிறார். சமாதானத்தின் பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், யோவான் 14:27 சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி அதிசயங்களை செய்து, அற்புதங்களை செய்து, வல்லமையை தந்து, நித்திய பிதாவாக இருந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து இந்த கிறிஸ்துமஸை அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆனந்தமாய் கொண்டாடத்தக்கதாய் உங்களுடைய வீடுகளுக்குள்ளும் உங்களுடைய இருதயங்களுக்கும் வந்து இயேசு மிகப்பெரிய காரியத்தை செய்து இந்த கிறிஸ்துமஸை, இந்த 2024ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸை அவர் பெரிதாக கொண்டாட உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் இயேசுவுக்கு என்று ஒப்புக் கொடுங்கள். அப்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரியங்களை செய்வார். நண்பர்களே, இந்த செய்தியை முடித்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே ஆண்டவரே கர்த்தாவே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க, ஒருவன் என் மீது அன்பா இருந்தால் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன் உங்களோடு வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல நீங்க வந்து அவரோடு வாசம் பண்ணி அவர்கள் சந்தோஷமும் சமாதானமாய் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடத்தக்கதாய் என் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மேரி கிறிஸ்துமஸ். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.